ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எப்படி ஜார் சரி பண்ணுறது போகிறதுன்னு பார்க்கணும். இந்த ஜாரில் இந்த சைடில் நல்லா டைட்டாக இருக்குன்றாங்க. இந்த டைட்டை எப்படி வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி சரி பண்ணலாம் பார்க்கலாம். இதான் அந்த ஜாரு. அந்த ஜாரை எடுத்துக்கணும். மேலே இருக்க பிளேடை கட்டிக்கணும். கீழே அந்த பிளேடை திருவினா வந்துடும். முன்னே டைட்டாக இருந்து இப்போ அது வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மேலே இருக்க 3 ஸ்க்ரூவை கட்டிக்கிறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பார்த்து கட்டிங்க, மரம் போயிடும். அதனால் 3 ஸ்க்ரூவும் கட்டிங்க. ஸ்க்ரூவும் கைடியாச்சு. அது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம். கீழேருந்து எடுத்திங்கன்னா 2 தனித்தனி வந்துடும். இப்போ எம்ஆர் ஷீட் வச்சு ஷாஃப்ட்டை வந்து தேய்ச்சி விட்டுக்கிறோம். நல்லா அந்த கருப்பு அடிச்சுக்கணும். அந்த கருப்பு போகிற வரைக்கும் தேய்ச்சிக்கிங்க. ரொட்டேட்டிங் இதில் வச்சு தேய்ச்சிக்கங்க. அப்புறம் உள்ள புஷ்ஷு உள்ள அதுவும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஆயிலை வச்சு உள்ள புஷ்ஷுலையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்குங்க. அது பஞ்சை தூக்கி புஷ்ஷுக்கிட்ட வச்சு திருப்பில் வச்சு புஷ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக புஷ் உள்ள போய் உக்காந்து நம்மளுக்கு வந்து க்ளீனாக கொஞ்சம் வளவலன்னு வரும். அதனால் ப்ரெஷ் பண்ணி அமுக்குனா தான் கரெக்டாக நம்ம வந்து உள்ளே போவோம். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது கொஞ்சோண்டு ஆயில் விடுறோம். ஆயில் எதுக்கு வரும்னா கொஞ்சம் வளவள தன்மை இருக்கும். சுற்றுறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாகவும் சுற்றும். அதனால் ஆயில் விட்டு ஃபோம் வச்சு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறோம். மேலே அந்த கவருக்கு கொஞ்சம் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது இந்த கப்பில் முன்னே இருந்த மாதிரியே ஃபிட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா லூஸாகவும் சுற்றுது, கரெக்டாகவும் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு போதுமானது. அடுத்தது முன்னே இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடுறோம். அது மேலே கப்பு வச்சுட்டு ஸ்க்ரூ எடுத்து போடுறோம். சமமாக ஸ்க்ரூவை போடணும், இல்லைன்னா மிக்சியில் வச்சு போட்டு அரைக்கிறப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வரும். 3 ஸ்க்ரூவும் கரெக்டாக நார்மல் டைட்டில் போட்டுக்குங்க. சைடில் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கான்னு ஒரு தாட்டி செக் பண்ணிங்க. நம்ம வந்து கரெக்டாக போட்டோம். இப்போ வந்து க்ரிப்பாக இருக்கிறதுக்காக உள்ளே வந்து பிளாஸ்டிக் வாஷர் போடுறோம். இது நம்ம எலக்ட்ரிக்கலில் கேட்டாலும் கிடைக்கும், 10 ரூபா தான் வரும், வாங்கி வச்சுக்கிங்க. அது ஒரு 4 வாஷர் போடுறோம், கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பிளேடை போட்டு மேலே வந்து கப்பை வந்து டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபிட் ஆகிடுச்சு, கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து சுற்றி பார்ப்போம். கரெக்டாக சுற்றுது, நம்மளுக்கு நல்லா க்ரிப்பாகவும் இருக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவும் சுற்றுது, எந்த பிடிமானமும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.